இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்துக்கோங்க. ஒரு வழியா அவனை இப்படியே பக்காவா செட் பண்ணியாச்சுப்பா. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லங்க, இது இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை சகலா? துர்காவும் நவீனும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சகலா என்னையா சொல்ற? அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க. எப்பப்பா? டேய் முட்டாளடா நீ, என்னடா பண்ணி வச்சிருக்க? இது தப்புன்னு உனக்கு தெரியல? சாரி கார்த்திக், எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். ஆமா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். உங்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. நீ உன் தாலியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வை. நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், புரியுதா? சரி. ஐயோ சகல, என்னையா என்னென்னமோ சொல்ற? துர்காக்கு தட்டு மாத்திரம் அன்னைக்கா கல்யாணம் ஆச்சு? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே எங்க போனேன். நீங்க தான் அத்தை கிட்ட பேசி எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்னங்க பண்றது? ஏப்பா, பண்றதையும் பண்ணிட்டு இதுல ஒன்ன வேற இழுத்து விட்டாங்களா? ஏப்பா, அத்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலப்பா. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி 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 வந்துகிட்டே இருக்கப்பா. எல்லாம் இவனால ஆரம்பிச்சதுப்பா. அத்தை கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏப்பா, ஒரு பக்கம் என்னன்னா கல்யாண வேலை ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா கல்யாணமே ஆயிடுச்சுன்ற. இது எப்படிதான்ப்பா தீர்த்து வைக்க போற? எனக்கே புரியல. இதெல்லாம் கேட்டா எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கே. எப்படிதான்ப்பா சமாளிக்க போற இதெல்லாம்? என்ன நடந்தாலும் இது என்னோட குடும்பங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சரி பண்ணி தான் ஆகணும். என்னால் அப்படியெல்லாம் விட்டு போக முடியாதுங்க. நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா.